Hakuna Matata. என்னங்க ட்ரிப்புக்கு போகலாமா? ஓகே. இப்போ நம்ம போகிற இடம் லான்சரோட்டே. இது ஸ்பெயினில் உள்ள ஒரு ஐலாண்ட். இங்கே நம்ம 3 இடத்த கவர் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துடலாமா? இது ஒரு குட்டி ஸ்டோரி. ஒருத்தர் அவருடைய சின்ன வயசில் அவர் ஒரு குட்டி பையனாக இருக்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறாரு. கேட்ட எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அதனால் ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு எப்படியோ வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பிஸ்னஸில் நிறைய ப்ராஃபிட் பார்க்குறாரு. அடுத்தடுத்து அவருடைய லைஃப்பில் நிறைய க்ரோத், ஃபினான்ஷியலி நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அவர் கல்யாணம், அவருடைய குழந்தைங்க இப்படி எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசித்து செலவு பண்ணியிருக்காரு. பொதுவாக நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம குழந்தைங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாமல் வளர்க்கணும் இப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஆனால் இவர் அப்படியே உள்டா, நிறைய காசு சம்பாதிச்சு வச்சுருக்கோம், நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால் தேவையில்லாத செலவு பண்ணவே கூடாது அப்படின்னு அவர் இருக்கிறாரு. இப்படி கொஞ்ச நாள் போகுது. அவருடைய குழந்தைங்களும் வளர்ந்து பெரியவங்களாகிறாங்க. அவங்க வளரும் போதே பார்க்குறாங்க, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக செலவு பண்ணுறாங்க, நமக்கு என்ன தேவையானது கூட அப்பா ரொம்ப கருமி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ண நாட்களும் உண்டு. ஆனால் அதை பெருசாக காமிச்சிக்கிட்டது இல்லை. இப்படியே நாட்கள் போகுது. அவங்கெல்லாம் வளர்கிறாங்க, அவங்களோட லைஃப்பை பார்த்து செட்டில் ஆகுறாங்க. இவருக்கு ஒரு நாள் ரொம்ப வயசானதுக்கு அப்புறமா தோணுது, நம்ம லைஃப்பில் பெருசாக ஒரு என்ஜாய்மெண்ட்டே நம்ம பண்ணவே இல்லை, நம்ம ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் நம்ம ஃபேமிலிக்காக இனிமேல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே அவரோட பெட்டில் போய் படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி அவரோட ஒய்ஃபு, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. போய் அவங்கக்கிட்டே கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் எல்லோரும் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும், என்னம்மா ஆச்சு அப்படின்னு ஒய்ஃப்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்க யாருமே பதிலே சொல்லலை, இவரை கண்டுக்க கூட இல்லை. இவருக்கா ஒரே வருத்தமாக போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பசங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அவங்களும் ஒரு முக்கில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்து, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி எல்லோரும் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அவங்களும் இவரை கண்டுக்கல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே திரும்பும்போது தான் அவர் பெட்டில் படுத்துருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கும் ஒரே ஷாக்கு. ஐயையோ! நம்ம இறந்து போயிட்டோமா அப்படின்னு. ஏன்னா நேற்று நைட்டு தான் யோசிச்சுட்டு படுத்திருந்துருக்கிறாரு, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வாழ்க்கையை இனிமேல் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. பார்த்தா வயசாகி கடைசியில் அவர் இறந்தும் போயிட்டார். அதுக்கப்புறமா அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய காலத்தில் என்ஜாய் பண்ணியிருக்கணும். இப்போ இவ்வளோ வயசாகி நம்ம பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் பண்ண முடியாமையே போயிடுச்சு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி சரி எந்திரிங்க, லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூப்பிடுறாங்க. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவர் கனவு கண்டிருக்கிறாரு. அதனால அவர் அதுக்கப்புறமா அவருடைய கேரக்டர் மொத்தமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டார். இது நானும் படித்த கதை தான், ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததில்ல. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்ணுவோம், ஆனால் தேவையான என்ஜாய்மெண்ட், தேவையான டைமிங் அப்படிங்கிறத நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி நீங்களும் ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம், அதுக்கு நீங்கள் ஃபாரின் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போங்க, நிறைய செலவு பண்ணுங்கன்னு சொல்லலை. உங்களால் முடிஞ்ச அளவு சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்கோ ஒரு கோவிலுக்கோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு போங்க. ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை சந்தோஷமாக வாழ்வோமே. ஓகே, இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். ஸோ இங்கே நம்ம முதல்ல ஒரு வைன் டேஸ்டிங் ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே உள்ள அந்த செட்டப்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக அங்கேருந்து வெளியில் ஒரு கற்றாழை இருக்கிற ஒரு மியூசியம், ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இல்லை நிறைய இடங்கள்ல நம்ம பெருசாக மதிக்கவே மாட்டோம். அந்த கற்றாழையை அவங்க மியூசியமாக வச்சு நிறைய பேர் அதை வாவ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த லான்சரோட்டே அப்படிங்கிறது எரிமலைகள் இருந்த பகுதி. ஸோ அங்கே முளைக்கக்கூடிய இந்த கற்றாழை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஃபாரினர்ஸ் எல்லாருமே அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதில் உள்ள ப்ராடக்ட்ஸ், ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு அதுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஒரு மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அடுத்ததாக இந்த வால்கேனோ, இந்த எரிமலை இன்னுமே இதில் அந்த ஹீட் இருக்குது. ஸோ அந்த ஹீட்டை எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதில் தண்ணி ஊற்றினா புஷ்ஷுன்னு இப்போ வெளியே வந்தது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி அங்கே உள்ள மண்ணெலாம் இன்னுமே சூடு இருக்கும் ரொம்பவே அதிகமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிப் முடிச்சிருக்கோம். இதை என்னோடய மெமரிஸில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது போன ட்ரிப் உங்கள் மெமரியில் இருந்தது அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் இனிமேல் தான் போகணும் அப்படின்னா எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இணைந்து பயணிப்போம்.